குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். பழைய நகையை கொடுத்து பைட் 11 monthsல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். இந்தியாவின் அண்டை நாடான நேபாளத்தில் நடைபெற்று வரும் ஜென்சி போராட்டம் நாட்டையே திக்குமுக்காட வைத்திருக்கிறது. அண்மையில் நாட்டின் தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறையின் விதிமுறைகளுக்குட்பட்டு அனைத்து சமூக வலைதள நிறுவனங்களும் அரசாங்கத்தால் பதிவு செய்ய வேண்டும் என்று பிரதமர் KP சர்மா ஓலி தலைமையிலான நேபாள அரசு உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தது. மேலும் அந்த உத்தரவில் சமூக வலைதள நிறுவனங்கள் தினசரி நடவடிக்கைகளை கண்காணித்து தேவையற்ற உள்ளடக்கங்கள் குறித்து அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது. இதற்காக சமூக வலைதள நிறுவனங்களுக்கு நேபாள அரசு 7 நாள் கெடு விதித்தது. ஆனால் இந்த விதிமுறைகளின்படி வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ், யூடியூப், லிங்க்டின் உள்ளிட்ட 26 சமூக வலைதளங்கள் பதிவு செய்யப்படவில்லை. இதனால் அரசின் உத்தரவின்படி 7 நாள் கெடு முடிந்து செப்டம்பர் 4ஆம் தேதி நள்ளிரவு முதல் பதிவு செய்யப்படாத 26 சமூக வலைதளங்கள் முடக்கப்பட்டன. அதே சமயம் டிக்டாக், டெலிகிராம் உள்ளிட்டவை நேபாள சட்ட திருத்தத்தின்படி அரசாங்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்ததால் அந்த செயலிகள் வழக்கம் போல் இயங்கின. இதனிடையே நேபாள மக்களின் பிரதான சமூக வலைதளங்கள் முடக்கப்பட்டதால் இளைஞர்கள் மத்தியில் பெரும் கோபம் ஏற்பட்டது. இதனை கண்டித்து பெருமளவில் இளைஞர்கள் வீதிக்கு வந்து போராட்டம் நடத்தினர். போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் மற்றவர்களை டிக்டாக் மற்றும் டெலிகிராம் செயலி மூலம் ஒருங்கிணைத்து போராட்டத்தை தீவிரப்படுத்தினர். தலைநகர் காத்மண்டுவில் தொடங்கிய போராட்டம் பின்னர் நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் பரவியது. நடிகர்கள், பிரபலங்கள், சமூக ஆர்வலர்கள் என பலரும் பேச்சுரிமை பறிக்கும் அரசின் நடவடிக்கைக்கு எதிராகவும் போராட்டக்காரர்களுக்கு குரல் கொடுக்க தொடங்கினர். இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் நடத்திய போராட்டமானது அந்நாட்டு தலைநகர் காத்மண்டுவில் உள்ள நாடாளுமன்ற வளாகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களை நிலைகுலைய செய்தது. காவல்துறையின் பாதுகாப்புகளை மீறி சிலர் நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்ததாக கூறப்படுகிறது. இதனால் போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் 19 பேர் கொல்லப்பட்டதாகவும் 150க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே முன்னாள் பிரதமரின் வீடு, பொகராவில் உள்ள முதலமைச்சரின் அலுவலகம் உள்ளிட்டவை தாக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. மேலும் உள்துறை அமைச்சர் ரமேஷ் லெஹ்கக் உள்ளிட்ட 2 அமைச்சர்கள் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்தனர். நிலைமை கையை மீறி செல்வதை உணர்ந்த பிரதமர் KP சர்மா ஓலி அவசர ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார். கூட்டத்திற்கு பிறகு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட 26 சமூக வலைதளங்கள் மீதான தடையை நீக்கி அரசு உத்தரவிட்டது. இருப்பினும் போராட்டம் ஓய்ந்த பாடில்லை. ஊழலை மறைக்கவும் கருத்து சுதந்திரத்தை ஒடுக்கவும் நினைக்கும் பிரதமர் KP சர்மா ஓலி பதவி விலக வேண்டும் என்று போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். நாட்டில் நிலவும் அசாதாரண நிலையை கருத்தில் கொண்டு பல இடங்களில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டு இருக்கின்றனர். சில இடங்களில் ஒன்று கூடிய போராட்டக்காரர்கள் பாதுகாப்பு வீரர்களை ஓட ஓட விரட்டி அடிக்கும் நிகழ்வுகளும் அரங்கேறி வருகின்றன. இந்த நிலையில் தொடர் அழுத்தத்தின் காரணமாக நேபாள பிரதமர் KP சர்மா ஓலி தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சோசியல் மீடியாவிற்கு தடை விதித்ததால் நேபாளம் நாட்டில் அரசுக்கு எதிராக பெரும் போராட்டம் வெடித்து பிரதமர் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கும் சம்பவம் உலக நாடுகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.